மாணிக்க உங்களை பார்க்க சொன்னாருண்ணா. நான் உனக்கு இல்லை நான் ஒரு பொருள் ஒன்று வைக்கணும், அதை பற்றி பேசணும். பழகா? இருக்குண்ணா. எத்தனை கிலோ? தெரியலண்ணா, நீங்கள் தானே சொல்லணும். நாடா இது எத்தனை கிலோன்னு தெரியாம. சரி வா.
போல எனக்கு பாஞ்சு அவனுக்கு பாஞ்சு. ஹலோ, வாடா ராசாத்தி புருஷா, நீ பக்கத்து ஊர்ல நகை வச்சுட்ட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? பக்கத்து ஸ்டாப்ல நம்ம ஆளுங்க நிக்கிறாங்க, ஒழுங்கா வந்து சேரு உன் மாமியார் வீட்டுக்கு, வேலைங்கணும். சரி சார், சரி சார். உசுரே வெறுத்து போய் எல்லாம் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் நம்ம மாட்டிடணும். மானங்கிட்ட உசுரை வச்சுக்கிட்டு ஏண்டா வரணும்? கஞ்சி குடிச்சிட்டு போயா. உன் உளுந்தங்கஞ்சிய நீயே குடி. வேணாண்ணா போ. என்னையா 10 பேரை அனுப்ப முடியாது, 2 பேர் தான். சாப்பிட காசு இருக்கா? நான் தரேன், சரியா? வாங்க தர. எப்போ வரிய? நான் பொண்ணா பார்க்க போகிறோம். இன்ஜினியர் கத்துன்னு கத்துறான். என்ன போய் பிள்ளையாருக்குள்ள போய் கலவையை போடு. சரி மேஸ்திரி, நீங்கள் அந்த ரோட போய் இறக்கி விட்டுருங்க. என்னப்பா இன்னும் போட்டுக்கிட்டு சீக்கிரம் போடுப்பா. வெட்டியில் இருக்காங்க. சும்மா போட்டுக்கிட்டு போடு. சும்மா சார், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் எங்கே பிளட் பேங்க் பார்த்தாலும் உள்ளே போயிடுவான். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு பிளட் பேங்க்குள்ளே போகிறான். அதை ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. உடனே அந்த பிளட் பேங்க்குள்ளே போய், டாக்டர் யார் இவன் இங்கே வரான் சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த டாக்டர், இல்லைப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா பாவம் ரத்தம் இல்லாத ஒரே காரணத்தினால இறந்து போயிட்டாங்க. அதுலேருந்து ரத்தம் கொடுக்கணும் ஒரு விஷயம் மட்டும் அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவரும் வருவார், நாங்களே ரத்தத்துக்கு நடிப்போம், இதான்ப்பான்னு சொல்கிறார். உடனே அந்த பசங்க, சார் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை இப்படி யோசிக்கும் போது நாங்கள்லாம் யோசிக்கலைன்னா எங்களுக்கு எதுங்க சொல்கிறாங்க. உடனே அந்த டாக்டர், நீங்கள் 4 பேர் முன் வந்தால் ஒன்றும் நடக்காதுப்பா. இளைஞனால எல்லாமே முடியும். இளைஞர்னால முடியாது எதுவுமே இல்லை, எல்லாமே முடியும். ஏதாச்சும் யோசிச்சு பாருங்கப்பான்னு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞர்கள் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை அங்கேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப நேரமாக உட்காந்து ரொம்ப நேரமாக யோசிச்சு, அப்புறமா அவரை ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து போஸ்டர் அடித்து ஊர் ஃபுல்லாக ஒட்டுறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ரத்தம் கொடுக்கும் ஒரு நினைவை மட்டும் மனதில் கொண்டு இந்த நபர் செய்து வந்துள்ளார். அப்படியானால் 6 அறிவு படைத்த நாமும் இதை தொடர்ந்தால் என்ன அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை அந்த இளைஞர்கள் ஒரு மனநலம் காப்பத்தில் போய் சேர்த்து விட்றாங்க. இதான் சார் ஸ்டோரி. சரிப்பா, குடும்பம் என்ன யூஸ் சார்? இது காம்படிஷன்லாம் அனுப்பலாம், அவார்டு அது மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். அதையும் தாண்டி இப்படி ஒரு நல்ல படைப்பை எடுத்த அந்த ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் சார். ஓ அப்படியா? சரிப்பா, நான் யோசிச்சு சொல்கிறேன் சார். இதான் சார் லட்சியமே. இதை நினச்சி தான் சார் நான் எவ்வளோ கனவுல நிறைவேற்றணும். ப்ளீஸ் சார், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். நீ வேறப்பா. சரி, இதுக்கு என்ன பட்ஜெட்டு? சார் இது ஒரு 20,000 ரூபா ஆகும் சார். சரி 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 சார். பாப்பா சும்மா இந்த டேரக்டர் அது இதுக்கெல்லாம் சும்மா குடும்பத்தை பாரு, அப்போ தான் நல்லா இருக்கலாம். எங்கே வேலை பார்த்த? எவ்வளோ சம்பளம்? 300 ரூபாயா?
இந்தா 500 ரூபா வச்சுக்கோ, வேலையா பாரு. அதை விட்டுட்டு சரி மேஸ்திரி. என்னம்மா இப்படி வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராசா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். சாப்பாடு ஆயிட்டேம்மா? இல்ல ராசா. சரி, ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் ஆச்சும் போடுவோம். நம்மளும் போட்டுட்டு தான் இருக்கோம், ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் கூட உதவி செய்ய முன்னும் இல்லை. பார்ப்போம், இன்னைக்காச்சும் யாராச்சும் வராங்களா. அதோட பீடி வாங்கவே காசு இல்லாமல் போயிடும் போல. யாருக்குமே மனசாட்சிட்டு இந்த உலகத்துல. எப்பா யாரோ ஒரு மனிதாபிமானமா வராப்ப. ஓகே சரி, இவட்டையாச்சும் கேட்டு பார்ப்போம், நம்ம கஷ்டத்தை புரியுதா என்னன்னு பார்ப்போம். ஹலோ, நான் லட்சுமி பேக்கரி ஓனர் பேசுகிறேன்ப்பா. ஒரு முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வர முடியுமா? கண்டிப்பாக வரோம் சார். என்ன சார் விஷயம்? சரிப்பா, நான் ஃபோன்லேயே சொல்கிறேன். எங்கள் அண்ணன் ஒரு கிட்னி ஃபெயிலியரு, அந்த ஒரு கிட்னியை வச்சு மட்டுமே வாழ்ந்தார். இப்போ அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உன்னோட ஒரு கிட்னியை கொடுத்தனா அவர் உயிர் வாழ்வார். உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்ப்பா, நீ மட்டும் கிட்னியை கொடுத்தனா அவர் பழச்சிருவார். சார் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் சார். டைம் இல்லைப்பா, சீக்கிரம் சொல்லு. இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலத்துக்காக தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஆசைப்படுறது, நம்ம சாதிச்சா நம்ம மூலயமா ஒரு 4 பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு ஆசைப்படுறோம். பார்ப்போம், நாளைக்கு காலையில் விடியட்டும். ஏண்டா, என்னடா ஆச்சு? உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் என்ன உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வரேன், உன் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு தான் வரேன். நீ நீ நாப்பில் வந்து நாப்பில் என்ன ஆக போகுது? என்ன ஆச்சு சொல்லுடா. இல்லை, இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அதில் அவரோட அண்ணனுக்கு ஏதோ ஒரு கிட்னி தேவைப்படுறதா சொன்னார். இல்லை, அதான் என்னோட ஒரு கிட்னியை கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது மூலமா என் குறும்படத்தை எடுத்துருவேன். ஏய், நான் என்ன எனக்காகவா சொல்றேன்? நீயும் லைஃப்ல நல்லா வரணும்னு ஆசைப்பட்டு தானே சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் என்னையும் புரிஞ்சுக்கோ. ஓ ஆத்தா தாயே, நீ முதல்ல வீட்டுக்கு போ. உங்க ஆத்தா தேடி அலைவா. போ முத. இந்த உலகத்துல உசுரை கொடுக்கறதுக்காக வேக வேகமாக கிளம்பி ஓடுற ஒரே ஆள் நானாக தான்டா இருக்கேன். பார்ப்போம், அதுவும் என் ராசிக்கு நடக்குமானுங்கிறது தான் இதில் ட்விஸ்ட்டே. ஷோ வந்துட்டாடா. ஏண்டா எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரியே பேசுற? ஏண்டா எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரி பேசுற? லூசுதான். எப்ப பார்த்தாலும் கிட்னி வைக்க போறேன், அதை வைக்க போறேன். மெண்டலடா நீ? ஆமாம், மெண்டல் தான். ஏன்னா நான் இன்னைக்கு எங்கே போக போகிறேன், திருப்பி வரப்போகிறேன், எல்லாம் பார்க்கத்தானே போகிறேன்.
வரேன் சார் வரேன் சார் என்னப்பா இவ்வளவு நேரம்? அங்க ஒரு உசுறு போராட்டம் இல்லை சார் இருக்கு. சீக்கிரம் தான் சார் அசால்ட்டா பஸ் லேட் ஆயிடுச்சு சார் அதான் சார் சார் நீங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும்ல சார் இதான்டா டாக்டர் பையன் இப்பதான் சார் வந்தான். நான் எல்லாமே இருக்கேன். என்ன சார் ஆச்சு? எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க. டெஸ்ட்லாம் ஓகே தான்ப்பா. ஆனா என்ன சார் ஆனா? நீ என்னதான் கிட்னி கொடுத்தாலும் எங்க அண்ணன் உடல்நலம் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால டாக்டர் உன் கிட்னி வச்சாலும் உயிர் 1 மாசத்துக்கு மேல உயிர் வாழ மாட்டாருன்னு சொல்லிட்டாருப்பா. தெரியுங்க சார். ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது. அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் என்ன, இதை நினச்சி நான் எவ்வளோ கனவு பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் சார், என் குடும்பம் எடுக்கவாச்சும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க சார். உனக்கு உன் பிரச்சனை, எனக்கு என் பிரச்சனை. நானே உயிர் போப்பதுன்னு துக்கத்தில் இருக்கேன். தயவு செஞ்சு போப்பா. சத்தம் இல்லாத யுத்தம் போல ஆச்சு, வாழ்வில் சங்கடங்கள் சொந்தமாகி போச்சு. சக்தி இல்லாத புத்திசாலியும் நானே, வானில் சிறகிருந்தும் பறந்திடாமல் போனேன். பணம் கிடைக்க பல வழியை தேடி உடல் உறுப்பை விலை முடிக்கலானே. கருவறையில் இருட்டறையை போல கண்ணிருந்தும் குருடாகினேன். உதவி இல்லா மனித வாழ்க்கை எண்ணி எண்ணியே நானும் முடிந்து உயிரை வெறுத்து போனேனே. அடப்பிதி பக்கத்த ஆண்டவனே நில்லு, என் தலையெழுத்தின் முடிவுரையை சொல்லு. மனம் பட்ட கதையே திரை ஒளியாகும், தலைமுறை வாழ்வில் பயனிலையாகும். வறுமையை ஒழிப்பேன், குறும்படம் எடுப்பேன், ஒளிமயமாகும் என் எதிர்காலம். துடித்தெழுந்தாடும் கடல் அலை போல ரசிகர் கூட்டம் பண்பாளினையும். சத்தம் இல்லாத யுத்தம் போல ஆச்சு, வாழ்வில் சங்கடங்கள் சொந்தமாகி போச்சு. சக்தி இல்லாத புத்திசாலியும் நானே, வானில் சிறகறிந்தும் பறந்திடாமல் போனேன். பணம் கிடைக்க பல வழியை தேடி உடல் உறுப்பை விலை முடிக்கலானே. கருவறையில் இருட்டறையை போல கண்ணிருந்தும் குருடாகினே. தெரியுமா என்னம்மா ஆச்சு? ராசா எங்கப்பா போன? ராசா அம்மாக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. நீயும் நேத்து போனவன் இன்னைக்கு தான் வர. கையில காசு இருந்தா மருந்து வாங்கிட்டு வாப்பா. சார் ரெடி பண்ணி கூட்டினு வா. ஓகே சார்.
இவனாமா? ஆமா சார். சார் சார் நீங்க சார் நான் பாத்துக்கிறேன். சொல்றா சொல்றா நாய சொல்றா சொல்றா உண்மையா? இல்லடா அவன். இல்ல சார். சொல்றா சொல்றா உண்மையை சொல்றா டேய் உண்மையை சொல்றா சொல்றா டேய் நீ போற மாட்டியும் உண்மையை சொல்லிட்டுதான் நீ போகணும். எங்க போன விட மாட்டேன்டா உன்ன சொல்லி சொல்றா 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 வலிக்குதா வலிக்கணும்டா சொல்றா 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 உயிரோடவே போக முடியாது சொல்றா எவ்வளவு அடி வாங்குவ சொல்றா என்ன பாக்குற சொல்றா சொல்றா டேய் அவங்கிட்ட உண்மை வாங்கி வைடா. டேய் சார் 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 அடிக்காதீங்க சார். நான் திருடல சார். என் லட்சியத்துக்காக தான் சார் நான் திருடினேன். குறும்படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். நானும் எவ்வளோ பேர்கிட்ட உதவி கேட்டு பார்த்தேன் சார். யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்லை சார். எங்க அம்மா சாக போற நிலைமையில கூட காசுங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால நான் அப்படியே இருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் சார் நான் திருடவே போனேன் சார். என் லட்சியத்துக்காக மட்டும்தான் சார் நான் திருடினேன். வலிக்குது சார், அடிக்காதீங்க சார். அம்மா நான் வேணுக்குன்னு செய்யலாமா, என்னை மன்னிச்சுக்குங்கம்மா. ஏன்பா எனக்கு அந்த செயின் கூட வேணும். ஏன்பா திருடுன சொல்லுப்பா. சார் அவன் ஏதோ குடும்ப வறுமையினால இப்படி பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்டான் சார். எனக்கு இந்த செயினும் வேணாம் அந்த பணமும் வேணாம். அவனே வச்சுக்கிட்டோம். நான் இந்த கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன். நன்றி சார். பத்திரமா இனிமேலாம் உஷாரா இரு. பத்திரமா போயிட்டு வா. ஏண்டா ராசாத்தி புருஷா, நீ கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் சொல்லுவ. இத பார்த்துட்டு நான் தலையாடிட்டு நடிச்சிட்டு போயிடுவேன். இல்லடா கிளைமேக்ஸ உன் வீட்டுல வந்து காட்டு. நான் நம்புறேன். புரியுதா? புரியணும். சார் சார் நான் பொய் சொல்லலை சார். என் வாழ்க்கையில நடந்த உண்மையான காட்சிகள் சார். வாங்க சார், வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சார். வாங்க சார். குமாரு, குமாரு சார். குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு, கூட்டிட்டு போகணும். எஸ் சார். குமாரு சனியனை கூட்டின்னு போயிட்டு வரேன், பாத்துக்கோ. எஸ் சார். ஒழுங்கா நடுறா. ஏய் நீ சொல்றது மட்டும் போய் வந்துச்சுன்னு வச்சுக்க, கிழிச்சிருங்கடா. ஏய் இறங்குடா. சரி சார். எங்கடா உங்க வீடு? சார் உங்களுக்கு தான் சார் வீடு. எங்க? இந்தா இருக்கு சார். யாரு இருக்காங்க? கூப்பிடு சார். வாங்க சார். எங்கடா? யாருமே இல்ல சார். உள்ளதா சார். சார்
அம்மா படுத்திருக்காங்க சார். எங்கடா படுத்திருக்காங்க? இந்த உள்ள இருக்காங்க சார். போய் பாரு. அம்மா 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 எந்திரிம்மா. அம்மா குறும்பட எனக்கு பணம் கிடைச்சிருச்சுமா. ஆமாம்மா போலீஸ்கார் வச்சிருக்காருமா பணம். அம்மா எந்திரிம்மா. நான் பெரிய டைரக்டர் ஆயிடுவோம்மா. பெரிய வீடு 100 பவுண்ட்ல நகை அப்படியே உன்னை தங்க பொறுவையில நடக்க வைக்க போறேம்மா. அம்மா நீ சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போறேம்மா. ஆமாம்மா எந்திரிமா 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 எந்திரிமா. அம்மா இது நான் எல்லாமே நான் என்ன கதை தாம்மா. இதுல ஏதாச்சும் ஒரு கதையை நீ செலக்ட் பண்ணி கொடுமா. அதே நான் படமா எடுக்கிறேம்மா. இந்தாம்மா செலக்ட் பண்ணி கொடுமா. சரி ராசா. அம்மா நல்ல கதையா செலக்ட் பண்ணி கொடுமா. மேஸ்திரி குறும்பட எடுக்க எனக்கு பணம் கிடைச்சிச்சு மேஸ்திரி. ஆமா மேஸ்திரி அம்மா கதை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேஸ்திரி. நான் அடிக்கடி கூட சொல்லுவேன்ல குறும்பட எடுக்க போறேன் குறும்பட எடுக்க போறேன்னு. ஆமா மேஸ்திரி எனக்கு பணம் கிடைச்சிச்சு மேஸ்திரி. என்ன ஆச்சுன்னு தெரியல. வணக்கம் சார். சார் பையன் நம்மகிட்ட தான் சார் வேலை பார்க்குறாப்புல. 2 நாள் ஆளை காணோம். நானும் வந்து பார்த்தேன். அவங்க அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தாப்புல. கவனிக்க இல்லாமல் இறந்து போயிட்டாப்புல. நானும் 2 நாளாக வருவாப்புன்னு பார்த்தேன். யாருமே வரல. அம்மாக்குள்ளே எதி சடங்குக்குள்ள நானே பண்ணிட்டேன். பையன் நம்மகிட்ட வேலை பார்க்குறதுனால வந்து பார்த்தா சார் பையன் ஒரு மாதிரி பேசிட்டு என்ன சார் ஆச்சு? ஆமாங்க நானே பார்த்து பிரமிச்சிட்டேன். சினிமாவில் சாதிக்கணும்னு எத்தனையோ பேர் பைத்தியக்காரன் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவன் சாதிக்கக்கூடிய பணமும் கிடைச்சி அவன் யாருக்கோசம் கஷ்டப்பட்டானோ அந்த அம்மா உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சோம். இதே மாதிரி அவன் தினமும் செத்து வாழறதை விட அவன் இப்படியே இருந்துன்னு போயிட்டு அவனை பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க அவனை பத்திரமா பாத்துங்க. இந்த காசு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. போயிட்டு வராங்க. யார் மணி? யாரும் அவர் மேல அக்கறைப்பட வேணாம். இனிமே அவரை நான் பாத்துக்கிறேன். இனிமே எல்லாம் நான் தான். சொர்க்க கனாசப்பட்ட சொல்லாம போய் புட்டா பாவி பய உசுர மட்டும் பாதியில விட்டு போயிட்டான். சேத்த நச்சு பால கொடுத்தா இப்போ ஞாபகத்தை சேர்த்து அழிச்சா. தாலாட்டும் சோலையிலே என சோகத்துல மூழ்கடிச்சா. கொல்லி கூட வைக்கலையே என கொலகாரன ஆக்கி புட்டா. தாலாட்டும் சோலையிலே என சோகத்துல மூழ்கடிச்சா. கொல்லி கூட வைக்கலையே என கொலகாரன ஆக்கி புட்டா. பொட்ட கோழி குஞ்சு போல பொத்தி பொத்தி வளர்த்த பொசுக்குன்னு காணலையே உசுர பிச்சி எரிஞ்ச அழக்கூட முடியலையே. ஒரு சொட்டு நீரும் கண்ணில் இல்லையே. புல்லரிக்கும்
நான் வரவா மீண்டும் கருவுக்குள்ள நினைக்கையில் இணைக்கிற மனசெல்லாம் வலிக்கிறே உயிர் மட்டும் உன்னை தேடுகிறேன் புல்லரிக்கும் முடிவுல நான் வரவா மீண்டும் கருவுக்குள்ள நினைக்கையில் இணைக்கிற மனசெல்லாம் வலிக்கிற உயிர் மட்டும் உன்னை தேடுகிறேன் சொர்க்கக்கான ஆசைப்பட்ட சொல்லாம போய் புட்ட பாவி பய உசுர மட்டும் பாதியில விட்டு போயிட்ட சேர்த்த நச்சி பால கொடுத்த இப்ப ஞாபகத்தை சேர்த்து அழிச்ச தாலாட்டும் சோலையிலே என சோகத்துல மூழ்கடிச்ச கொல்லி கூட வைக்கலையே என குலகாரனாகி போடா 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 எதுவும் சொந்தம் இல்லையே தாடா 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 தாயை விட கண்ட செல்வமே